கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல டைவின் லானிஸ்டர் செம்ம ரூத்லெஸ்னஸோட கன்னிங்கோட இருந்திருப்பாரு. ஆனா அந்த குணம் அவருக்கு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, எ நைட் ஆஃப் தி செவன் கிங்டம்ஸோட சீசன் 2ல டன்கன் எக் மோத போற ரெட் விடோ அப்படிங்கிற ஒரு உமன் கிட்ட இருந்து தான். அதாவது டைவின் லானிஸ்டரோட பாட்டி கிட்ட இருந்து. இந்த ரெட் விடோ யாரு? இவங்களுக்கும் டன்கன் எக்குக்கும் என்ன சம்பந்தம்? எ நைட் ஆஃப் தி செவன் வறண்ட பூமியா தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த சீசன் 2 சீசன் 1ல இருந்து அப்படியே கண்டினியூ ஆக போறது இல்ல. சீசன் 1க்கும் 1.5 வருஷம் அப்படி இல்லனா 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் நடக்கிற மாதிரி இந்த ஸ்டோரி அமைய போகுது. இந்த 2 இயர்ஸ் கேப்ல தான் டன்கன் எக் டோனுக்கு போய் நிறைய பப்பட் ஷோலலாம் டான்ஸ்ல தேடி இருந்திருப்பாங்க. பட் இவங்களால டான்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. அதனால கடைசில கிவ் அப் பண்ணி ரீச்சுக்கு வந்துருவாங்க. இந்த டைம்ல தான் தி கிரேட் ஸ்பிரிங் சிக்னஸ் அப்படிங்கிற ஒரு பிளேக் வந்திருக்கும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வெஸ்ட்ரோஸோட ஒரு கோவிட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரேட் ஸ்பிரிங் சிக்னஸ்னால நிறைய பீப்புள், லார்ட்ஸ், ஈவன் டார்கேரியன் ஃபேமிலியில இருக்கிற மெயின் தலைங்க அப்படின்னு நிறைய பேர் இறந்துருவாங்க. அட் தி சேம் டைம் அந்த கிரேட் ஸ்பிரிங் சிக்னஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய வறட்சியுமே வந்துரும். இந்த சமயம் ஒரு வாண்டரிங் ஹெட்ஜ் நைட்டா இருக்கிற நம்ம டன்கன் எக்குக்கு ஒரு ஜாப் தேவை. ஏன்னா ஜாப் இருந்தா தான் அடுத்த நாள அவங்களால கடக்க முடியும். அதனால டன்கோ எக்கும் ரீச்ல இருக்கிற ரொம்ப பழைய அண்ட் புவர் ஹவுஸான ஆஸ்கிரே அப்படிங்கிற ஒரு ஹவுஸுக்கு சர் ஈஸ்டாஸ் ஆஸ்கிரே அப்படிங்கிறவர்கிட்ட நைட்டா வேலைக்கு சேர்றாங்க. ஹவுஸ் ஆஸ்கிரேவோட கேசல் நேம் ஸ்டாண்ட்ஃபாஸ்ட். இவங்களோட சிஜிலும் லயன் தான். அதனால லானிஸ்டர்ஸோட சிஜிலோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இவங்களுடையது கிரீன் அண்ட் எல்லோ லயன், லானிஸ்டர்ஸோடையது கோல்டன் லயன். இந்த சர் ஈஸ்டாஸ் ஆஸ்கிரே அப்படிங்கிறவர்கிட்ட ஆல்ரெடி பெனிஸ் ஆஃப் த பிரவுன் ஷீல்ட் அப்படிங்கிற ஒரு நைட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். பெனிஸ பத்தி சொல்லணும் அப்படின்னா இவன் தான் ட்ரபிள் மேக்கர். அந்த பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல கண்டிப்பா இவனும் சேர்ந்துருவான் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இவன் தான் இந்த சீசன் 2ல ஒரு பெரிய ஃபைட் ஸ்டார்ட் ஆக காரணமா இருப்பான். பேசிக்கா டன்கன் எக் ரீச்ல இருக்கிற ஆஸ்கிரே அப்படிங்கிற ஒரு மைனர் ஹவுஸ்ல இருக்கிற சர் ஈஸ்டாஸ் ஆஸ்கிரே அப்படிங்கிறவருக்கு பெனிஸ் ஆஃப் த பிரவுன் ஷீல்ட் அப்படிங்கிற ஒரு நைட் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நைட் அப்படின்னா நீங்க ரொம்ப பெரிய ஒர்க்னெல்லாம் யோசிக்காதீங்க. இந்த டைம்லைன் ரொம்ப வறண்ட காலம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம சர் ஈஸ்டாஸ் ரொம்ப புவரா இருப்பாரு. இவர் ஒரு தனி ஒருவன் தான். இவரோட பசங்களும் இவரும் 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ஃபர்ஸ்ட் பிளாக் ஃபயர் ரெபெலியன் வார்ல ஃபைட் பண்ணி இருந்திருப்பாங்க. அதுல இவரு மட்டும் தான் சர்வைவ் ஆகியிருப்பாரு. அந்த வார்னால இவரோட ஃபேமிலி எப்படி டெஸ்ட்ராய் ஆகியிருக்கு. இப்ப கரண்ட்ல இருக்கிற கோவிட் வைரஸ்னாலையும் வறட்சினாலையும் வெஸ்ட்ரோஸ்ல மக்கள்லாம், அதுவும் பர்டிகுலரா ரீச்ல இருக்கிற மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த நைட் ஆஃப் தி செவன் கிங்டம்ஸோட சீசன் 2ஓட பேசிக் பிளாட். இன்னும் கொஞ்சம் டீப்பா போகணும் அப்படின்னா டன்கும் பெனிஸும் ஒரு நைட்டா ஆஸ்கிரேவோட தோட்டத்தை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த சமயம் ஆஸ்கிரேவுக்கு ஒரு மெயின் எதிரியா இருக்கிறது வந்து தி ரெட் விடோ அப்படிங்கிற ஒரு உமன். இந்த ரெட் விடோவோட ரியல் நேம் ரொஹான் வெபர். இவங்க வந்து ஹவுஸ் வெபரை சேர்ந்தவங்க. இவங்களோட சிஜில் ஸ்பைடர். என்ன ப்ரோ ஹவுஸ் ஆஸ்கிரேன்னு சொல்றீங்க, ஹவுஸ் வெபர்னு சொல்றீங்க, எல்லாம் புதுசு புதுசா இருக்கே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஹவுசஸ்மே மைனர் ஹவுசஸ் தான். அது மட்டும் இல்லாம டன்க்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆஸ்கிரே ஹவுஸ் ஆல்ரெடி ஒரு டையிங் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சரி ஈஸ்டர்ஸ் ஆஸ்கிரேவோட பசங்க பிளாக் ஃபயர் ரெபெலியன்ல ஜாயின் பண்ணி இறந்திருப்பாங்க. அவரோட ஒய்ஃபும் அந்த துக்கத்தினாலேயே சூசைட் பண்ணி இறந்திருப்பாங்க. இந்த பக்கம் அந்த வெபர் ஹவுஸ் புவர் ஹவுஸ் இல்ல. பட் அந்த ரெட் விடோ அதாவது லேடி ரொஹான் வெபர் எவென்ச்சுவலி கேஸ்லி ராக்ல இருக்கிற ஜெராட் லானிஸ்டர் அப்படிங்கிறவரை மேரேஜ் பண்ணிப்பாங்க. அதனாலதான் இந்த வெபர் ஹவுஸை நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல பார்த்திருக்க மாட்டோம். அண்ட் எஸ், இந்த லேடி ரொஹான் வெபர் தான் டைவின் லானிஸ்டரோட கிராண்ட் மதர் பாட்டி. ரொஹான் வெபரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்களோட ஃபாதர் இறந்திருப்பாரு. அவருக்கு அப்புறம் இவங்க தான் அந்த வெபர் ஹவுஸை ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க ஒரு விச் அப்படின்னும் இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி 4 டைம்ஸ் மேரேஜ் ஆகியிருக்கு அப்படின்னும் அந்த 4 ஹஸ்பண்ட்ஸையும் இவங்க தான் மந்திரம் பண்ணி கொன்னுட்டாங்க அப்படின்னும் இவங்க பிளட் பாத் எல்லாம் எடுப்பாங்க அப்படின்னும் ரூமர்ஸ் இருக்கு. ஐ மீன் வெஸ்ட்ரோஸ்ல இப்படி ஒரு ரூமர்ஸ் இருக்கும். டன்க்குமே இந்த மாதிரி தான் இந்த ரொஹானை பத்தின ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டிருப்பாரு. இந்த லேடி ரொஹான் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா செக்கு வாட்டர் அப்படிங்கிற ஒரு ரிவர் இருக்கும். அந்த ரிவர்ல இருந்து தான் இந்த வெப்பர் ஹவுஸுக்கும் சரி ஆஸ்கிரி ஹவுஸுக்கும் சரி வாட்டர் போகும். பட் ஆல்ரெடி கோவிட் வந்து அதுக்கப்புறம் வறட்சி வந்து எல்லாமே வறண்டு இருக்கிறதுனால லேடி ரொஹான் வெபர் அந்த ரிவர்ல ஒரு டேம கட்டி மொத்த வாட்டரையும் வெபர் ஹவுஸுக்கு வர மாதிரியும் ஆஸ்கிரேவோட லேண்டுக்கு சுத்தமா தண்ணியே போகாத மாதிரியும் பண்ணி விட்டுருவாங்க. இதனால ஆஸ்கிரேவோட கிராப்ஸ்க்கு வாட்டர் இல்லாம அவரோட லேண்டும் சரி பீப்புளும் சரி பாதிக்கப்படுவாங்க. இப்ப இந்த தண்ணி பிரச்சனையினால வரப்போற வினைய எப்படி அந்த லேடி ரொஹான் வெபர் டைவின் லானிஸ்டரோட பாட்டி கிட்ட இருந்து நம்ம டன்கன் எக் சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சீசன் 2ஓட ஸ்டோரி. அந்த ரெட் விடோ லேடி ரொஹானை பத்தி கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கும். அதெல்லாம் நம்ம சீரிஸ் ரிலீஸ் ஆகும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். டைவின் லானிஸ்டரோட பாட்டி அப்படின்னு சொல்றதுனால இவங்க வயசானவங்க அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இந்த டைம் லைன்ல லேடி ரொஹான் வெபருக்கு ஜஸ்ட் 25 ஏஜ் தான் ஆகுது. டன்க்கும்
ஆல்மோஸ்ட் சேம் ஏஜ் தான். அதனால இவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேபி சீசன் 2ல கண்டிப்பா பிளாக் ஃபயர் ரெபெலியன் ஒரு பெரிய பங்கா இருக்கும். என்னதான் 15 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த வார் நடந்திருந்தாலும், அந்த வாரோட கான்சிக்வென்சஸ் தான் இந்த ஆஸ்கிரே ஹவுஸ் இந்த நிலைமைக்கு இருக்க காரணம். போன சீசன்ல அந்த ஹெஜ் நைட் புக்லயே பிளாக் ஃபயர் ரெபெலியன பத்தி எதுவுமே மென்ஷன் பண்ணல. பட் இருந்தாலும் நமக்கு சீசன் 1லயே அந்த பிளாக் ஃபயர் ரெபெலியன பத்திலாம் டீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது சீசன் 2 அடாப்ட் பண்ற இந்த நாவல்ல பிளாக் ஃபயர் ரெபெலியன பத்தி நிறையவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஈவன் அந்த ஈஸ்டாஸ் ஆஸ்கிரேவும் அவரோட 3 சன்ஸும் எப்படி இந்த பிளாக் ஃபயர் ரெபெலியன்ல ஃபைட் பண்ணாங்க. இதுவரை டன்க்குமே அந்த பிளாக் ஃபயர் ரெபெலியன் வார்ல டேமன் பிளாக் ஃபயர பேலார் அண்ட் மேக்கர் தான் ஹேமர் அண்ட் ஆன்வில் டாக்டிக்கை யூஸ் பண்ணி தோக்கடிச்சாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. பட் இல்ல பிளட் ரேவன் தான் அவரோட ரேவன் டீத் அப்படிங்கிற ஆர்மியினால டேமன் பிளாக் ஃபயரை கொன்னு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இந்த நாவல்ல தான் அதெல்லாம் ரிவீலே பண்ணிருக்காங்க. இந்த பிளாக் ஃபயர் ரெபெலியனை விஷுவலா சீசன் 2ல காமிச்சா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த பிளாக் ஃபயர் ரெபெலியன் வார்னால பீப்புளை தாண்டி இங்க இருக்கிற ஆஸ்கிரே மாதிரியான மைனர் ஹவுசஸ்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத இந்த நாவல்ல ரொம்பவே சூப்பரா காமிச்சிருக்காங்க. அதனால ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவ் சீசன் 2ல நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஸ்பாய்லர்ஸ் இல்லாத வீடியோ அப்படிங்கறதுனால ரொம்ப டீடைல்டா என்னால சொல்ல முடியல. இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லுங்க. சீசன் 2 வரதுக்கு முன்னாடி நம்ம கம்ப்ளீட் ஸ்டோரிய பாத்துருவோம். அதுவும் இந்த ட்ரையல் பை காம்பேட் ஒரு ரிவர்க்குள்ள ப்ரூட்டலா நடக்கும். டன்கோட ஆப்போசிட்ல மோதுறவரு ரொம்ப பெரிய ஒரு சாம்பியன். இந்த வாட்டர் ட்ரையல் பை காம்பேட்ட பாக்குறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருந்துச்சுல. வெனிஸ் ஆஃப் த பிரவுன் ஷீல்ட், சர் ஈஸ்டாஸ் ஆஸ்கிரே, அந்த லேடி ரொஹான் வெப்பர், அதுக்கப்புறம் லூகாஸ் இன்ச்ஃபீல்ட், இவர் தான் டன்கோட இந்த ட்ரையல் பை காம்பேட்ல மோதுவாரு. இவங்கள தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸ். இதுல லேடி ரொஹான் வெப்பர் கேரக்டரை பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஏன்னா சீசன் 1ல வெறும் டோனி பேட்டில் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. அந்த நியூ கிரஷ் அன்லாக்டு அப்படிங்கிற மாதிரி பெருசா யாரையும் காமிக்கல. நிறைய பேருக்கு ரோவன் ராபின்சன் இருக்கலாம். பட் ஸ்டில் இதுல ஒரு மெயின் லீடா நம்ம இந்த லேடி ரோஹனை தான் பார்க்க போறோம். ரோஹன் வெப்பரா லூசி போயின்டன் அப்படிங்கிறவங்கள தான் கேஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்களோட மூவிஸை நான் பார்த்தது இல்ல. பட் இவங்களோட ஹஸ்பண்ட் தான் ரேமி மேலக். இவரோட மிஸ்டர் ரோபோட் சீரிஸ் எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான சீரிஸ். எத்தனை பேர் மிஸ்டர் ரோபோட்டை பார்த்திருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இவங்கள தாண்டி நான் எக்ஸ்பெக்ட் பண்ற கேரக்டர்ஸ் இவங்களா வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா லார்ட் பிளட் ரேவன், ஃபர்ஸ்ட் பிளாக் ஃபயர் ரெபெலியனை இனி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா பிளட் ரேவனை காமிக்கலாம். அதை தாண்டி அவரு தான் இப்ப கரண்ட் ஹேண்ட் ஆஃப் த கிங்கா இருப்பாரு. ஹவுஸ் ஆஃப் தி டிராகன்ல ஆக்ட் பண்ண அதே ஆக்டரை பிளட் ரேவனுக்கு கேஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஆர்லன் ஆஃப் பெனிட்ரி வருவாரா அப்படின்னு தெரியல. ஆனா வந்தா நல்லா இருக்கும். சீசன் 1ஓட எண்ட்ல ஆர்லனுக்கு குட் பை சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் புக்ல ஸ்டில் டன்க் வந்து ஆர்லனோட பெருமையை பாக்குறவங்க கிட்ட எல்லாம் மென்ஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. இந்த சீசன் டான்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி இருக்க போறது இல்ல. ஆனா அந்த 1.5 வருஷத்துல டன்கன் எக் டோன்ல எந்த அளவுக்கு டான்ஸ்ல தேடி அலைஞ்சாங்க அப்படிங்கறத பிளாஷ்பேக்ல காமிக்கலாம். இதை தாண்டி பேலார் தான் இறந்துட்டாரே ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பேலர் இறந்ததுக்கு டன்க் தான் காரணம் அப்படின்னு டன்க் இன்னமும் ஒரு கில்ட்ல தான் இருப்பாரு. அதனால மேபி பேலார் டன்கோட நைட் மேரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீசன் 2ஓட அடாப்டேஷன் புக் நேம் வந்து ஸ்வான் ஸ்வாட். ஸ்வான் ஸ்வாடுக்கு மீனிங் சிம்பிளா பர்சனல் பாடி கார்டு அப்படின்னு சொல்லலாம். டன்க் சர் ஈஸ்டா சாஸ்கிரே அப்படிங்கிறவருக்கு ஒரு ஸ்வான் ஸ்வாடா, அதாவது ஒரு பர்சனல் பாடி கார்டா இருந்து அவருக்கு போட்டியா இருக்கிற லேடி ரோஹன் வெப்பரை எப்படி சமாளிக்க போறாரு அப்படிங்கிறது தான் இந்த சீசன் 2ஓட மெயின் பிளாட். சீசன் 2ஓட ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. மார்ச்லயே ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ப்ராபபிலி ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் சீசன் 3 ரிலீஸ் ஆகும்போதே நைட் ஆஃப் தி செவன் கிங்டம் சீசன் 2க்கான டீசரை கூட பார்க்க வாய்ப்பு இருக்கு. சீசன் 1 ரிலீஸ் ஆகும்போதே எல்லா எபிசோட்ஸ்க்கும் நான் பிரேக் டவுன் பண்ணேன். அதே மாதிரி தான் ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் சீசன் 3க்கும் இந்த சீசன் 2க்கும் பண்ணுவேன். அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அண்ட் ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் சீசன் 1ல இருந்து அகைன் நியூ பிரேக் டவுனை ஸ்டார்ட் பண்ண சொல்லி சில கமெண்ட்ஸ் பார்த்தேன். பண்றதுக்கு நான் ரெடி, பாக்குறதுக்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்களா அப்படிங்கறத மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு, இன்கேஸ் நீங்க இன்னும் நைட் ஆஃப் தி செவன் கிங்டம்ஸோட சீசன் 1 பிரேக் டவுனை பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.